இது வட சென்னை அப்படிங்கிற அந்த ஒரு படத்தோட கதையே எஸ்டிஆருக்காக பண்ணப்பட்ட கதை தான். ஸோ எஸ்டிஆருக்காக பண்ணப்பட்ட கதை அது அப்பவே வந்து ரெடி ஆகி எல்லா விஷயங்களும் பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு 3 பார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அப்ப சில காரணங்களால சேர்ந்து பண்ண முடியாம இருக்கும்போது தனு சார் ஒரு பக்கம் கேட்கிறாரு, நீங்க ஏதோ வட சென்னைன்னு ஒரு கதை வச்சிருக்கீங்களாம்ல, நம்ம சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் அது சிம்புக்காக பிச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் இடையில வந்து அந்த ராஜன் கேரக்டருக்காக வந்து தனுஷ் வந்து இல்ல என்னால முடியல, அப்படிலாம் எனக்கு பெருந்தன்மைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற ஏதோ பிரச்சனைனால திரும்பவும் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின் போதுதான் சிம்புவுக்கு உருவாக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை அப்படியே ஹோல்டு பண்ணி வேற ஒரு கதாபாத்திரத்தின் மூலமா வடசென்னையை உள்ள கொண்டு வரலாம், அந்த வடசென்னை வேர்ல்ட வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி தான் தனுஷ்க்கு ஒரு கேரம் போர்டு பிளேயர், லோக்கல் ஆளு, ஒரு ஜாலியான ஆளு அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து ஃபீட் பண்ணி இந்த ராஜன் வகையரா இந்த கேரக்டருக்குள்ள இதை ஃபீட் பண்ணுது. ஸோ இது எஸ்டிஆருக்கு ஆல்ரெடி சொல்லப்பட்ட ஒரு கதையை வந்து 12 வருஷமே அதெல்லாம் வந்து என்னன்னா வாழ்வியல் சார்ந்த படம். இங்க எப்ப எடுத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு பீரியட் படம்னாலே அது அப்படிதான். ஸோ தட் அந்த ஒரு கதையை தான் வந்து இப்போ எடுத்து பண்றாங்க. எஸ்டிஆர் 49 அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இடையில ஏன்னா அந்த பிரச்சனை வந்துச்சு. பார்க்கிங் டைரக்டருடைய அந்த ஒரு படம் வந்து கமிட் ஆகி அப்புறம் வந்து இடி ரைடு ப்ரொடியூசர் சைட்ல வந்து அதனால வந்து ஹோல்ட் அப் ஆகி ஸ்டார்ட் பண்ணாம இருக்கும்போது இந்த கேப்ல இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க.